Hello viewers, welcome back to AVB Learning Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கே வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்மிட் கார்டு எப்போ வரும்னு. அது இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கு அஃபிஷியலா வந்து எஸ்எம்எஸ் வெளியிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்க வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது எங்க நடக்கும், எப்போ நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமா தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்எம்எஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் யூசர், த ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு ஃபார் சிஇசிசி சென்னை இஸ் அவைலபிள் இஸ் ஆன் சிஇசிசி வெப்சைட். டவுன்லோட் அண்ட் பிரிங் இட் ஃபார் ப்ரொவிஷனல் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அட்மிஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 பேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பேஜஸ்மே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு அஃபிஷியலா எஸ்எம்எஸ் மூலயமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு வராதவங்க என்ன பண்றது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு தான் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு 500 ரேங்க்குள்ள இருக்கிறவங்க இந்த டேட்ல வந்து அட்மிஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு இப்போ வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்து அடுத்த ஒரு பர்டிகுலர் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் நடக்கிற அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேணாம். அட்மிட் கார்டு வரல அப்படிங்கிற நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்மிஷன் டேட்ல என்னைக்கு எத்தனை பேர் நடக்குறாங்களோ அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கான அட்மிஷன் டீடைல்ஸ் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருங்க. நான் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எதை நினைச்சு நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அடுத்தது இந்த அட்மிட் கார்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் சர்ச் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல சிஇசிசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. வேற எதையும் டைப் பண்ண தேவையில்ல. இதை என்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு டைரக்டா வந்து அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டைரக்ட் லிங்க் சிஇசிசி அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைரக்ட் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக அங்கே வந்துடலாம். ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற சிஇசிசி அட்மிட் கார்டு டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த பேஜில் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லாகின் ஆகிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை அப்படின்னு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோடுக்கான வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ஷோ ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிரைவசிக்காக வீடியோவில் ஒரு சில இடத்துல வந்து பிளர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் அதை வரி பண்ணிக்காதீங்க. பட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுவேன். நீங்கள் கையில் ஹால் டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் புரியலை இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டாம். வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஷோ ஆகும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சென்னை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் ஃபார் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ். இந்த சைடில் உங்களோட நேமு அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து நேம் ஆஃப் த கோச்சிங் சென்டர் நீங்கள் எந்த காலேஜ் கொடுத்துருந்தீங்களோ அது ஷோ ஆகும். அடுத்தது டேட் வந்து அட்மிஷன் டேட் அண்ட் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் அந்த டைமிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். அடுத்தது எங்கே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி காலேஜ் கேம்பஸ், காமராஜர் சாலை, பிடபிள்யூடி எஸ்டேட், சேப்பாக்கம், சென்னை. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நடைபெறும். நீங்கள் அந்த இடத்துக்கு அவங்க சொன்ன டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே போயிட்டு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி கேட்டிருக்காங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுடைய மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்
அண்ட் ஆதார் கார்டு, டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நான் சொல்லியிருந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக மட்டும்தான் இருக்கணும், அதர்வைஸ் நாட் அலவுடு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகணும். அடுத்தது ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து 2 சென்டருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, 2 காலேஜஸ்ல அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் சேம் லொகேஷன்லேயே அட்மிஷன் நடக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய நேமு, டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே உங்களுடைய பேரண்ட் சைன் வித் டேட்டோட வந்து நீங்க சைன் வாங்கி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க வந்து கண்டிப்பா போட்டாகணும். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு அட்மிஷன் டைம்ல வெரிஃபை பண்றவங்க சைன் வந்து போட்டுக்குவாங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரும்பவும் உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்துட்டு பேரண்ட் சைனு அண்ட் உங்களுடைய சைன் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது டிக்ளரேஷன் டு பி சைன் த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு உங்கள் பேரண்ட் முன்னாடியும் நீங்கள் படிச்சு காட்டி அவங்க கிட்ட ஒரு சைனு வித் டேட்டோட நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கணும். அண்ட் உங்களுடைய சைனும் வந்து நீங்கள் அங்கே இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அட்மிட் கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அட்மிஷன் போகிற அன்னைக்கு நீங்கள் நேரில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து மறக்காம இந்த இவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதிலை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.